தமிழ் திரையுலகத்தில் அதிக படங்களை தயாரித்தவரும் தனக்கென தனி விமானம் வச்சிருந்த அந்த கால திரைப்பட நடிகை ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க யார் தெரியுமா? யோசிக்கிறீங்களா? அவங்க பெயர் தெய்வநாயகி. தெய்வநாயகின்னு ஒரு ஃபேமஸ் கதாநாயகியா எங்களுக்கு தெரியாமலா அப்படிங்கிறீங்களா? அவங்களுடைய இயற்பெயர் தான் தெய்வநாயகி. அவங்களுடைய திரைப்பட பெயர் KR விஜயா. இந்த பெயர் அவங்களுக்கு வச்சது யார் தெரியுமா? நடிகவேல் MR ராதா. நடிகை KR விஜயாவுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம். அவங்க அப்பாவுக்கு ஆந்திரா, அம்மாவுக்கு கேரளா. கேரளாவில் நகைக்கடை வைத்து அதுக்கப்புறம் அந்த நகைக்கடை நஷ்டமாகி குடும்பத்தோடு கிளம்பி பழனிக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா பழனியில் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியுடைய ஆபரணங்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படைக்கு தலைமை அதிகாரியாக KR விஜயா அவர்களுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் பழனிக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் KR விஜயாவுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்து MR ராதா அவர்களுடைய நாடகங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. MR ராதா அவர்கள் தான் தெய்வநாயகிங்கிற பெயரை வந்து அவங்கள வந்து மாற்றி KR விஜயா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. படத்தில் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க நாடகத்துலேருந்து நிறைய விளம்பர படங்கள்ல அந்த காலத்தில் நிறைய விளம்பர படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க திரைப்படம் வந்திருக்காங்க. கற்பகம் படம் மூலமாக அறிமுகமாயிருக்காங்க. கற்பகம் படம் மூலமாக அறிமுகமாகி திரைப்படத்துக்கு வந்து நடித்து புகழின் உச்சிக்கு வந்து ஒரு பிரபல மலையாள தயாரிப்பாளரை வந்து திரைப்பட தயாரிப்பாளர் திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகும் நிறைய படங்களில் நடித்தாங்க. அவங்க நடித்த காலகட்டத்தில் அவங்களுடைய வசதி பண செல்வாக்கு காரணமாக தனக்கென தனி விமானமே வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே வந்து பெரிய ஹிட். அவங்களுக்கு புன்னகை அரசி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கூட உண்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்திலே வந்து ஸ்விம் சூட்டில் நடித்தது, நிறைய விதமான ரோல்கள் நடித்தது, குடும்பப்பாங்கான ரோலும் சரி, கவர்ச்சிகரமான ரோலும் சரி, எல்லாத்தையுமே கலந்து நடித்தது. நடிப்புக்கு இலக்கணமாக இருந்தது. பார்வதியாகவும் நடிச்சிருப்பாங்க, சாதாரண பெண்ணாகவும் நடிச்சிருப்பாங்க, அரசியாகவும் நடிச்சிருப்பாங்க. இப்படி எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் நடித்த ஒரு நடிகை. அதுக்கப்புறமா அவங்க காலப்போக்கில் உடல் பருமனாகி அதுக்கப்புறம் நிறைய கதாநாயகியா சில படங்களில் நிறைய கதாபாத்திரங்களில் அம்மா ரோலில் அப்படின்னு கடைசி வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கூட சமீபத்தில் கூட அவங்க நடிச்ச ஏதோ ஒரு திரைப்படம் வெளியாச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலிருந்து சாதித்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லி நம்ம KR விஜயா அவர்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல். அந்த விஜயாங்கிறது வந்து MR ராதா வச்ச பெயர், KRங்கிறது அவங்க அப்பா அம்மா 2 பேரோட இனிஷியலை சேர்த்து வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் திரையுலகத்தில் அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நடிகைகள்லாம் வந்து பிரைவேட் ஜெட் வச்சுருக்காங்கன்னு. அது அப்போவே வச்சுருந்த ஒரே நடிகை KR விஜயா மட்டும்தான்.